தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வசதிகள். மருத்துவர்களின் இடமாற்றங்களில் பாரிய சிக்கல் நிலை. மட்டக்களப்பில் காணாமல் போன நபர் சடலமாக மீட்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய இந்தியர்களின் மோசமான செயல். யாழ் கந்தனை தரிசித்த பிரதமர் ஹரணி. செம்மணி கவனம், அதிகரிக்கும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை. முன்னாள் எம்பிக்களுக்கு ஆஸ்வாசம கொடுப்பனவு. வடக்கில் மூடப்பட உள்ள பல பாடசாலைகள். நாட்டில் குறைவடைந்த மரக்கறி விலை, விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஜூலையில் இலங்கைக்கு வந்த 2 லட்சத்திற்கு அதிகமான சுற்றுலா பயணிகள். அரசாங்கத்தின் தீர்மானத்தால் உச்சகட்ட மகிழ்ச்சியில் முன்னாள் எம்பி. நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி சாதாரண அளவிலான தேங்காய் சில்லறை விலை 185 ரூபாய் முதல் 205 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. அதேவேளை ஒரு சிறிய தேங்காய் 160 முதல் 190 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. நேற்றைய தினம் பொருட்களின் விலை குறைப்பை எதிர்வரும் 3 வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான கருமப்பீடம் ஒன்று இன்று முதல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் திறக்கப்படும் என்று மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வேரகரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இந்த பணிகள் தொடங்கப்படும். நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினர் பெரும்பாலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அல்லது அருகிலுள்ள இடங்களில் இருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தங்கள் பயணங்களின் போது தாங்களாகவே சாரதிகளாக செயல்படுகின்றனர். இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகுரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளன. புதிய முறையின் கீழ் வெளிநாட்டினருக்கு இலகுரக வாகனம் மற்றும் மோட்டார் வாகனங்கள் சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்கப்படும். கனரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர வண்டிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாது என குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவை பிரிவின் செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் 23,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றங்களில் கடுமையான பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. மருத்துவர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பாக பல தீவிரமான பிரச்சினைகள் தோன்றியுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதனால் சுகாதார அமைப்பு முறையில் தேவையற்ற நெருக்கடி ஒன்று உருவாக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடமாற்ற நடைமுறைகள் நிறுவன விதிமுறைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், ஆனால் சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவை பிரதி தன்னிச்சையாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் இந்த பிரச்சினைகள் தற்போது உருவாக்கியுள்ளதாகவும் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாட்டில் சுமார் 23,000 மருத்துவர்களின் இடமாற்றங்களில் பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டில் உள்ள மருத்துவர்களில் கிட்டத்தட்ட 50% பேர் தமக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இல்லாமல் வேறு இடங்களில் பணியாற்றி வருவதாகவும் வைத்தியர் சமில் விஜயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன கிரான்குளத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி இன்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகிலுள்ள தேவாலயத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். கிரான்குளத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான ஐயாத்துறை பத்மநாதன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கூலி தொழிலை மேற்கொண்டு வரும் குறித்த நபர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வழமை போல வேலைக்காக வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் அவரை உறவினர்கள் தேடி வந்தனர். இந்நிலையில் குறித்த நபர் கல்லடி பாலத்திற்கு அருகாமையில் உள்ள தேவாலயத்திற்கு அருகில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஸ் கஞ்சா போதைப் பொருளை கடத்த முயன்ற 2 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களான 37 வயது ஆணும் 47 வயது பெண்ணும் தாய்லாந்தின் பேங்காக்கில் போதைப் பொருளை வாங்கியதாக கூறப்படுகிறது. அவர்கள் இந்தியா சென்னைக்கு சென்று பின்னர் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் இலங்கைக்கு வந்துள்ளனர். சந்தேக நபர்கள் பொருட்களில் மறைத்து வைத்திருந்த 8.22 கிலோகிராம் குஸ் கஞ்சா போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ் நல்லூர் முருகன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். நல்லூர் முருகன் ஆலயத்தில் வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை பிரதமர் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார். கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் 8வது அமர்வு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று சனிக்கிழமை வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மிகவும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தார். பிரதமருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தார். மேலும் இதன்போது பொதுமக்களுடனும் பிரதமர் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைக்குழிகளில் இருந்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் கடந்த 14 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 55 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகள் ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் 29வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 14 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் வரையில் 55 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 38 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 3 எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக 120 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 130 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நாளைய தினம் திங்கட்கிழமை மேலும் செம்மணியில் தற்போதுள்ள 2 மனித புதைக்குழிகளை விட அயலில் மேலும் மனித புதைக்குழிகள் உள்ளனவா என்பதனை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் எம்பிகளுக்கு ஆஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் எம்பிகளின் ஓய்வூதிய கொடுப்பனவு நிச்சயம் ரத்து செய்யப்படும். ஓய்வூதியத்தை ரத்து செய்த பின்னர் வாழ்வதற்கு சிரமமெனில் ஆஸ்வசமவுக்கு விண்ணப்பிக்கலாம். அதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வடமாகாணத்தில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் 8வது அமர்வு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று சனிக்கிழமை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கல்வி மறுசீரமைப்பு ஏன் தேவை என்பது தொடர்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அதில் கல்வியின் நிலைமை, பாடசாலையின் நிலைமை, அவற்றின் மூலம் ஏற்பட உள்ள மாற்றம் என்ன என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டு கல்வி சீர்திருத்தம் முக்கிய தேவை என தெளிவாக வலியுறுத்தியிருந்தார். வடமாகாணமே இலங்கையில் அதிக வறுமைக்கு உட்பட்ட பிரதேசமாக இருக்கிறது. இலங்கையில் வறுமையான மாவட்டமாக மொனராகலை மாவட்டம் இருந்த நிலையில் தற்போது அது முல்லைத்தீவு மாவட்டமாக மாறியிருக்கிறது. இதனால் வறுமையுடன் இணைந்து கல்வி தொடர்பான பிரச்சனையையும் அணுக வேண்டியுள்ளது. வறுமை இருக்கும் இடங்களில் எல்லாம் கல்வி பிரச்சனையும் காணப்படுகிறது. கல்வியில் பின்னடைவை சந்தித்துள்ள இடங்களில் வறுமை அதிகரித்துள்ளது. மேலும் சமூக சீரழிவுகள், குற்ற செயல்கள் அதிகரித்து காணப்படுகிறது. யாழ் மாவட்டத்திலும் இந்த சவால்கள் காணப்படுகின்றது. இந்த சவால்களில் இருந்து மீண்டு புதிய யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது. இதனால் நமது அரசாங்கத்தில் கல்விக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கை பின்பற்றப்படுகின்றது. இதற்கமைவாகவே கல்வி புலத்தை வெளிப்படுத்தி ஹரணி அமரசூரியவிற்கு கல்வி அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடமாகாணத்தில் 982 பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 10 பிள்ளைகள் கல்வி கற்க 35 பாடசாலைகள் காணப்படுவதாகவும் 11 தொடக்கம் 20 பிள்ளைகள் கல்வி கற்கும் பாடசாலைகள் 64ஆகவும் 20 தொடக்கம் 50 பிள்ளைகள் கற்கும் 171 பாடசாலைகள் இருப்பதாகவும் 50 தொடக்கம் 100 பிள்ளைகள் கற்கும் 174 பாடசாலைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் 40க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் எவ்வித கல்வி நடவடிக்கைகளும் முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நமது கல்வியில் மறுசீரமைப்பு தேவை என்பது உணரப்படுகிறது. இது தொடர்பில் அனைவரும் புரிதலுடன் செயற்பட்டால் சமூகத்தில் நல்ல செய்தியை கொண்டுவர முடியும் என எதிர்பார்க்கிறேன் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் தற்போது மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளமையால் தாம் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி பூசணிக்காய் 1 கிலோகிராம் 35 ரூபாய் முதல் 40 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் தற்போது சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கான உரிய விலை நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதனால் தமக்கு லாபம் பெற முடியவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் விவசாயிகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் எனவும் அதற்காக கால அவகாசம் தருமாறும் விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஜூலை மாதத்தில் 2,244 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது 6.6% அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூலை மாதத்தில் இந்தியாவிலிருந்து 37,128 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது 18.5% என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை மாதத்தில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 23,475 பேரும், நெதர்லாந்திலிருந்து 15,555 பேரும், சீனாவிலிருந்து 12,982 பேரும், பிரான்சிலிருந்து 11,059 பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர். அதன்படி 2025 ஜனவரி 1 முதல் ஜூலை 31 வரையான காலப்பகுதியில் இலங்கை வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13,68,288 என பதிவாகியுள்ளது. இவர்களில் 2,79,122 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து 1,31,377 பேர் ரஷ்யாவிலிருந்தும் 1,15,470 பேர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் வந்ததாக இலங்கை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பெரிய வீட்டு வளாகத்தை கட்டி வாழ்ந்து வந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் அவற்றை மாற்ற எடுத்த முடிவுகளில் மகிழ்ச்சி அடைந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தனது வழக்கமான இல்லத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றும் திசாநாயக்க கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் பிரேமதாசவின் மனைவி ஏற்கனவே வெளியேறிவிட்டார் என நினைக்கின்றேன். சந்திரிகா பண்டாரநாயக்கவின் நிலைமை எனக்கு தெரியாது. எனவே அவர்களும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என்றார்.